மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் சரிங்களா, வெற்றி வாகை அப்படின்ற பேரில் வந்துட்டு நம்ம டெஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது 5வது டெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 2A இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்குமே எந்த அளவுக்குலாம் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எதிர்பார்த்தா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை சரியான முறையில் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி அடையலாம். சரிங்களாப்பா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 4 டெஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம். இது வந்து 5வது டெஸ்ட்டு. சரிங்களா, மொதல் கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி திருபிருக்கும் சாத்திரம் கற்போம், சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, யாருப்பா பாடினதே? நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் பாடியிருக்கிறாரு. சரிங்களா, அதேமாரி செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லி பாடியவர் யாருப்பா? பாரதியார் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எட்டயபுரத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11/12/1882 தான் இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இவருடைய மிக முக்கியமான நூல் பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி சபதம், அதே மாதிரி கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, புதிய ஆத்திச்சுடி, இது எல்லாமே நம்மளுடைய பாரதியாருடைய பாடல்கள். இவருடைய இதழ்கள் இதழில் பார்த்தா அப்படின்னா சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு. இந்தியா விஜயா இதழ்களில் என்னப்பா ஆசிரியராக வந்து பணியாற்றிருப்பாரு. அதே மாதிரி கர்மயோகி பாலபாரதா அப்படின்ற இங்கிலீஷ் இதழ்களை நடத்தியிருப்பாரு. அதே மாதிரி கர்மயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இதழையும் என்ன செஞ்சிருப்பாருப்பா, தொடங்கி வந்து நடத்தி இருப்பாரு. சரிங்களாப்பா, அந்த இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பாரதிதாசன் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு போன்ற நிறையா நூல்களை வந்து எழுதியிருக்காரு. பிசிராந்தையர் போன்ற நூல்களை வந்து எழுதியவர். எந்த ஊர்ப்பா? பாண்டிச்சேரி, புதுச்சேரி. இவரை புதுவை கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1891 வந்து பிறந்திருக்காரு. 20/4/1894 வந்து பிறந்திருக்கிறாரு. சரிங்களாப்பா, அதே மாதிரி கவிமணி தேசிய விநாயகனார், கவிமணி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. ஆசிய ஜோதி என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. தி லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தழுவி தான் எழுதியிருக்காரு. தி லைட் ஆஃப் ஏசியா யாரோட நூல்ப்பா? எட்வர்டு அர்னால்டு எழுதிய நூல் தான் ஆசிய ஜோதி. அந்த நூலை வந்து நம்மளை தமிழில் வந்து கொடுத்தவரே கவிமணி தேசிய விநாயகனார். அதே மாதிரி பார்த்தோம்னா மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், அதே மாதிரி தேவியின் கீர்த்தனைகள் போன்ற காந்தலூர் சாலை அந்த நூல்களை பூரா எழுதினவரே நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். அதே மாதிரி மூவா பார்த்தா அப்படின்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்ற ஒரு முக்கியமான கோட்டிங் நம்மளுடைய வரதராசனார் அவருடைய கோட்டிங். சரிங்களாப்பா, இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு சரியானவுடையா இருக்கு. சரிங்களா, அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. ரோபோ என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோபோ என்ற சொல்லுடைய பொருள் யாது அப்படின்னா, ரோபோ அப்படின்னா என்னப்பா, அடிமை என்பது பொருளாக வந்து இருக்குது. அதே மாதிரி தாசன் அப்படின்னு சொன்னாலும் என்னப்பா, தாசன் அப்படின்னாலும் அடிமை என்பதுதான் பொருள். தாசன் அப்படின்னாலும் அடிமை என்பதுதான் பொருள். தாசன் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை பாரதிதாசன் என்று கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை வந்து பாரதிதாசன் வந்து மாற்றிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுரதா அவர்கள் ராஜகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்ட சுரதா அவர்கள் சுப்புரத்தின தாசன் என்று பெயரை வந்து மாற்றியிருப்பாரு. அவருடைய சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். சரிங்களாப்பா, அதே மாதிரி ரோபோவுக்கு முதலாக சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வழங்கிய நாடு எதுப்பா? சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு அப்படின்னு முதலாக சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை வந்து வழங்கியிருக்கு. குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுதி 1 என்னப்பா சொல்லுது? இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் மற்றும் மாநிலங்கள் அதனுடைய எல்லைகளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி பகுதி 2 என்ன சொல்லுது? குடியுரிமையை பற்றி சொல்லுது. பகுதி 2 வந்து குடியுரிமை சொல்லுது. பகுதி 3 வந்துட்டு அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. பகுதி 4 வந்து என்னதுப்பா? அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி சொல்லுது. பகுதி 4லயே என்னப்பா சொல்லுது? அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. பகுதி 5 என்னப்பா சொல்லுது? பகுதி 5 வந்துட்டு மத்திய அரசை பற்றி சொல்லுது. பகுதி 6 வந்து என்னப்பா? பகுதி 6 வந்து மாநில அரசை பற்றி சொல்லும். சரிங்களா, அந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து படித்து வந்து வச்சுக்கிறோம். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் சி, அடிமை. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க.
தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. தமிழில் நமக்கு கிடைத்திருக்க மிக பழமையான நூல் தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் தான் நமக்கு வந்து மிகவும் கிடைக்கப்பட்ட மிக பழமையான நூல் இலக்கியம். அதே மாதிரி நமக்கு கிடைக்கப்பெறாத இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா அகத்தியம். தொல்காப்பியருடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா அகத்தியர். அகத்தியரோட நூல் தான் அகத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து கிடைக்க பெறலை. சரிங்களாப்பா? அதே மாதிரி நன்னூல் எழுதுனது யாருப்பா? நன்னூலார் அப்படின்னு சொல்லக்கூடிய பவனந்தி முனிவர் தான் நன்னூலை வந்து எழுதியிருக்கிறாரு. பவனந்தி முனிவர். அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலையில் என்ன சொல்றாங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழெடுத்து முன்தோன்றிய குடி எங்கள் மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புறப்பொருள் வெண்பா மாலையில கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது குரூப் 4ல ஒரு டைம் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களாப்பா? அப்ப தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுப்பா? நமக்கு வந்து தொல்காப்பியம் தான். சரிங்களாப்பா? இது மாதிரி அதே மாதிரி நமக்கு திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து இருக்கு. சரிங்களா? பிரிவுகள் வந்து இருக்கும். சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்க, மலர் அலர் செம்மல் இது எல்லாமே பூவுடைய 7 நிலைகள்ல வந்து வரும். சரிங்களா? கனி மட்டும் நமக்கு வந்து வராது. பாருங்க, பூவுடைய 7 நிலைகள் சொல்றேன். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களாப்பா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது என்னதுப்பா? பூவுடைய 7 நிலைகள். இந்த 7 நிலைகள்ல இந்த 3 மட்டும் வரும். இந்த கனி அப்படின்றது மட்டும் வராது. சரிங்களா? அதே மாதிரி பெண்களுடைய பருவநிலைகள்ல 7 பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து 7 இருக்கும். பொதுவாக வந்துட்டு பெண்களுக்கு 3, அதாவது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பருவநிலைகள் வந்து மொத்தம் 3 இருக்கும். சரிங்களா? என்னதுப்பா? அது அம்மானை, கலங்கு, ஊசல். சரிங்களா? இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இது மட்டும் பெண்களுக்கு மட்டும் வரும். ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்னு சொல்லி வரும். ஆண்களுக்கு ஆண்பால் பிள்ளைத்தமிழ் 3 மட்டும் என்னதுப்பா? சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களாப்பா? அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்துட்டு என்னப்பா? ஆப்ஷன் டி வந்து பொருந்தாமல் இருக்குது. சரிங்களா? அடுத்து, உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய தமிழ் புலவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருப்பா? நம்மளுடைய தொல்காப்பியர் அவர்கள் தான் உலக உயிர்களை ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தனித்தனியாக வந்து வகைப்படுத்தியிருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா திருக்குறளை எழுதினவரே கிமு 31ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்திருக்கிறாரு. சரிங்களாப்பா? கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்திருக்கிறார். திருக்குறளில் கூடப்பட்டிருக்கிற மலர் என்ன மலர்ப்பா? அனிச்சம் குவளை. அனிச்சம் குவளை. அதே மாதிரி திருக்குறளில் இருக்கிற மரம் பனை, மூங்கில். சரிங்களா? இந்த மூங்கிலுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? பனை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணி சொல்லினா. சரிங்களா? அதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். மலர். அதே மாதிரி பார்த்தோம்னா விதை. திருக்குறளில் கூடப்பட்ட விதை என்னப்பா? பழம் வந்து நெருஞ்சி பழம். பழம் வந்து என்ன பழம்பா? பழம் வந்து நெருஞ்சி பழம். விதை வந்து குன்றிமணி விதை. குன்றிமணி விதையை பற்றி திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கிறோம். சரிங்களா? திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப், லத்தீன் மொழியில் வந்து யாருப்பா? வீரமா முனிவர். சரிங்களா? அதே மாதிரி ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து என்னப்பா? கவி ராட்சதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ராட்சசர், கவி ராட்சகர் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தரை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஜெயங்கொண்டார் இவங்க எல்லாமே 12ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவங்க. சேக்கிலார் அதை பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கிறோம். பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூல் என்னப்பா? நன்னூல். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5க்கு என்னது? ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்காணும் விடைகள்ல எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, சே அப்படின்னு என்னப்பா? சே அப்படின்னா மதில் அப்படின்னு பொருள். சே அப்படின்னா சரி பாப்போம். சோலை இது என்னப்பா? சோலைன்னு என்னப்பா? சோலைக்கு வந்துட்டு கா அப்படின்னு சொல்லுவாங்க. கான்று குடிக்கக்கூடியதான் சோலை. கா சோலை அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. கா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது ஓகே. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த சே அப்படின்றது என்னதை குறிக்கும் அப்படின்னா சிவப்பு அப்படின்றத வந்து குறிக்கும். சிவப்பு. சரிங்களா? இது வந்துட்டு சேன்றது என்னப்பா குறிக்கும்? சிவப்பு அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களாப்பா? சேன்றது சிவப்பை வந்து குறிக்கும். சேன்றது சிவப்பை வந்து குறிக்கும். கா என்பது வந்து சோலையை வந்து குறிக்கும். சோ என்பது என்னப்பா குறிக்கும்? மதிலை வந்து குறிக்கும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில மா என்பது மட்டும்தான் நமக்கு வந்து சரியாக வந்து இருக்கு. மான்னு என்னப்பா? விலங்கு அல்லது பெரிய
பெரிய அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி சோக்கு வந்து மதில், அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பொருள்கள் வந்து இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த சே சொன்னேன் பார்த்தீங்களா, சேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காளை, எருது அப்படின்னு வேறு பேர்லும் இருக்கு. காளை, எருது, சிவப்பு அப்படின்னு 3 பெயர்கள் வந்து இதுக்கு வந்து இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி சோ என்பதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதில், அரண் அப்படின்னு 2 பொருள் வந்து இருக்கு. மதில், அரண், ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42, நன்னூலார் கூறியது. சரிங்களா. கா அப்படின்னா கான்னு என்னப்பா, கானா சோலை அப்படின்னு இருக்கு. கானா சோலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. காடு அப்படின்னு இருக்கு. காத்தல், அதாவது பாதுகாத்தலை பத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் நமக்கு வந்துட்டு கா அப்படின்னு வந்து பொருள் வந்து இருக்குது. சரிங்களாப்பா. அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானதா இருக்குப்பா? ஆப்ஷன் டி, மா விலங்கு மட்டும்தான் நமக்கு வந்து சரியா இருக்கு. சரிங்களா. அடுத்து 7வது கொஸ்டின், செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? யாருப்பா செல்லிதாசன் என்று கூறிக்கொண்டவர்? சுப்பிரமணிய பாரதியார். நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் தன்னைத்தானே செல்லிதாசன், காளிதாசன் என்று அழைத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு நிறைய பட்டப்பெயர்கள் வந்து பாரதியாருக்கு வந்து இருக்குது. பாரதியாரை வந்து மகாகவி, மாகவி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா மகாகவி என்ற பட்டப்பெயரை வந்து நம்மளுடைய பாரதியார் கொடுத்து வந்து வா ராமசாமி அவர்கள் தான் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்லிருக்காருப்பா, மகாகவி அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா. சுப்பிரமணிய பாரதியாருடைய இயற்பெயர், பாரதியார் அப்படின்றவருடைய இயற்பெயர் என்னப்பா, சுப்பிரமணியன். அவங்களுடைய அப்பா பேர் வந்து சின்னசாமி லட்சுமி அம்மையார். சரிங்களா. லட்சுமி அம்மையார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அவருடைய இதழ்கள் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. ஆல்ரெடி போன குரூப் 4ல் பாரதியாருடைய இதழ்கள் தொடர்பான கேள்வி வந்து 2-3 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நல்லா வந்து பார்த்துக்கணும்ப்பா. சரிங்களாப்பா. ஓகே, அடுத்து பாருங்க. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னா நீலகேசி தான். சரிங்களா. குண்டலகேசி என்னப்பா, குண்டலகேசி மணிமேகலையும் ஒரு பௌத்த காவியம், பௌத்த நூல்கள். எதுப்பா, குண்டலகேசியும் மணிமேகலையும் தான் என்னதுப்பா, பௌத்த நூல்கள். இந்த குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நீலகேசி வந்துட்டு என்னதுப்பா, அது வந்துட்டு ஒரு அதுக்கு எதிராக, அதுக்கு அப்படியேவும் அதனுடைய வாத நூல்கள் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாவே இருக்கும். எல்லாத்துக்குமே இப்படி ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இந்த நீலகேசி அப்படின்ற நூல். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. சரிங்களா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படியே கேட்டிருக்காங்க, அதனால அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அப்படின்னா அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அபிதான சிந்தாமணி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி சீவக சிந்தாமணி எழுதினாருப்பா. சீவக சிந்தாமணி எழுதினது வந்துட்டு திருத்தக்க தேவர் தான் சீவக சிந்தாமணியை வந்துட்டு எழுதினாரு. இது வந்து காம நூல், மனநூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு வந்து சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. சரிங்களாப்பா. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்துட்டு ஆப்ஷன் பி, பாம்பே. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. திலகர் விதைத்த விதை அப்படின்னு பாரதியாக முளைத்தது அப்படின்னு யார் வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. திலகர் விதைத்த விதை வந்துட்டு பாரதி. யாரு சொன்னது? ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காந்திஜியோட கூற்று பார்த்தா அப்படின்னா ஒரு அருமையான ஒன்று கூட்டு, ஒரு வன்முறை இருக்குது அப்படின்னா அது வன்முறையால் தான் அதை வந்து அடக்கணும் அப்படின்ற அப்படி பண்ணுறது. அதாவது வன்முறையை வந்து வன்முறையால் அடக்க நினைக்கிறது ஒரு தீயை வந்து தீயால் அணைக்க முற்படுறதுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காந்திஜியோடைய கூற்றாக வந்து இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான கூற்று. அதேமாதிரி நேருஜி பார்த்தா அப்படின்னா, நேருஜி பிறந்தது என்னப்பா, நவம்பர் 14, அதான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக வந்து வந்திருக்காரு. அதேமாரி நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் முகவரையாக வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதேமாதிரி ராஜாஜி பார்த்தோம்னா குலக்கல்வி முறையை வந்து கொண்டு வந்தவர். சரிங்களா. நேதாஜி நம்மளுடைய இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நேதாஜி அவர்கள். சரிங்களாப்பா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. எந்த பௌத்த மாநாட்டின் போது பௌத்தம் 2ஆக பிரிந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. எந்த 4வது பௌத்த மாநாட்டின் போது தான் பௌத்த மதம் வந்து ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக வந்து பிரிக்குது. முதலாம் பௌத்த மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ராஜகிருகத்தில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா.
கிருகத்தில் வந்து நடந்திருக்கும். இதை வந்து நடத்தினவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. அஜாத சத்ரு வந்து இந்த முதலாம் மாநாடை வந்து நடத்தியிருப்பாரு ராஜகிருகத்தில். இரண்டாவது புத்த சமய மாநாடு வைசாலியில் வந்து நடந்திருக்கும். வைசாலி இதை வந்து பார்த்தா அப்படின்னா காலசோகா அப்படின்னு சொல்றவர் தான் இந்த மாநாடை வந்து நடத்தியிருப்பார். காலசோகா அப்படின்றவர். சரிங்களா? இரண்டாவது புத்த சமய மாநாடு வைசாலியில் நடந்திருக்கு. காலசோகா என்பவர் வந்து அதை வந்து நடத்தியிருக்கிறார். மூன்றாவது புத்த சமய மாநாடு பாடாலிபுத்திரத்தில் இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு. யார் நடத்திருப்பாங்க அப்படின்னா அசோகர் தனது கலிங்க போர் வெற்றிக்கு பின்னாடி போரே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்ற மன்னர் யார் அப்படின்னா நம்முடைய அசோகர் அவர்கள் தான். விலங்குகளுக்கு அப்படின்னு உலகிலேயும் முதலாக மருத்துவமனையை கொண்டு வந்தவரும் யார் அப்படின்னா விலங்கு மருத்துவமனையா நம்முடைய அசோகர் அவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி நான்காவது மாநாடு. இந்த நான்காவது மாநாடுக்கு பின்னாடி தான் புத்த மயமானது ஹீனாயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நான்காவது புத்த சமய மாநாடு காஷ்மீரில் வந்து நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும்ப்பா? காஷ்மீரில் வந்து நடந்திருக்கும். மாநாடு நடத்தினவர் வந்து கணேஷ்கர் வந்துட்டு இந்த புத்த சமய மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாரு. சரிங்களாப்பா? ஓகே. அப்போ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மௌரிய அரசர் புஷ்யமித்ர சுங்கரால். சரிங்களா? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் வந்து புஷ்யமித்ர சுங்கரால் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாரு? கொலை செய்யப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. சரிங்களா? இதையும் வந்து பார்த்து வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து 13வது கொஸ்டின். காலையிலும் மாலையிலும் வானில் தெரியும் கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுப்பா? எந்த கோள் பா தெரியும்? காலையில் பார்த்தா அப்படின்னா அந்த அடிவானத்துக்கு கீழே வந்து தெரியும். என்ன கோள்? வெள்ளிக்கோள் தான் நமக்கு வந்துட்டு காலையிலும் மாலையிலும் வானில் தெரியக்கூடிய கோளாக வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சூரியன் தான் நமக்கு வந்துட்டு நம்ம சூரிய குடும்பத்தில் பார்த்தோம்னா முதல் கோள் வந்து புதன், இரண்டாம் கோள் வந்து என்னப்பா? இரண்டாம் கோள் வந்து வெள்ளி, மூன்றாம் கோள் வந்துட்டு புதனாக வந்து இருக்கும், நான்காவது கோள் வந்துட்டு செவ்வாய். இந்த 4 கோள்களுமே எப்படிப்பா சொல்றாங்க? புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிநிகர் கோள்கள் அல்லது என்னப்பா சொல்லுவாங்க? உட்புற கோள்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 4 இருக்க கோள் பார்த்தோம் அப்படின்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 கோள்களுமே வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது செவ்வாய் நிகர் கோள்கள் அப்படின்னு வந்து நமக்கு செவ்வாய் நிகர்கோள்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்தில் பார்த்தோம்னா புவியியல்லையும் இந்த பாடம் இருக்குது, அதே மாதிரி இயற்பியல்லையும் இந்த பாடம் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்ப்பா. சரிங்களாப்பா? ஓகே. காலையிலும் மாலையிலும் தெரியக்கூடிய கோள் எதுப்பா? ஆப்ஷன் ஏ வெள்ளிக்கோள். அடுத்து ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. கொடுமலன் என்னும் ஊர் எந்த சங்க இலக்கிய நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தா அப்படின்னா கொடுமணல் வந்துட்டு 1810 என்ற சங்க இலக்கிய நூலில் தான் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்குது. 1810 எப்படிப்பா பிரிக்கலாம்? 10 கூட்டல் 10 அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு பிரிக்கலாம். இந்த 1810 பார்த்தா அப்படின்னா சேர மன்னர்களுடைய வரலாற்று, வீரம், கொடை அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல். சரிங்களா? அதே மாதிரி 8 தொகை நூல்கள் 10 பாட்டு. இந்த 8 தொகை நூலும் 10 பாட்டு நூல்களும் எப்படி பாலிக்கப்படுது? 8 கூட்டல் 10 வந்து 18. இது எப்படி சொல்றாங்க? 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா தனியாக வந்து இருக்குது. அதில் ஒரு 18 நூல்கள் வந்துருக்கு. அதில் வந்து நாலடியார், திருக்குறள், அதே மாதிரி ஏழாதி, திருக்கடிகம் அப்படின்னு நல்ல நூல்கள் வந்து வரும். அதையும் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் டி டெல்லி நமக்கு சரியான விடை. சரிங்களாப்பா? அதே மாதிரி இந்த 1810 வந்து பார்த்தா அப்படின்னா முதல் 10ம் கடைசி 10 நம்ம வந்து கிடைக்கப்பெறலை அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. வால் விண்மீனின் வால் பகுதி எப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு வால்மீன் இருக்கு அப்படின்னா இப்படி வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து இருக்கும். இப்படி தான் சல்லுன்னு போகிற மாதிரி இப்படி வந்து இருக்கும். வால் வந்து இப்படி இருக்கும். இந்த வால்மீனுடைய வால் பகுதி பார்த்தோம்னா வாயு பகுதியால் ஆயிருக்கும். சரிங்களாப்பா? வால் பகுதி வந்து வாயு பகுதியால் வந்து ஆயிருக்கும். அதே மாதிரி தலைப்பகுதி வந்து திரவ பகுதியால் ஆயிருக்கும். தலைப்பகுதி வந்துட்டு திரவ பகுதியால் வந்து நமக்கு வந்து ஆயிருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. பிஹெச்என் என்னும் கருத்து வந்து யாரால் அறிமுகப்படுத்துதுன்னு கேட்குறாங்க. யாருப்பா? ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய சோரன்சென் அப்படின்றவால தான் இந்த பிஹெச் மதிப்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து அமிலங்கள்னு சொல்லுவாங்க. 0 to 7க்கு, அதாவது 6.7க்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னப்பா சொல்லுவாங்க, 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி 7 to 14 வரைக்கும் இருக்கிறது என்னப்பா சொல்லுவாங்க, காரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. தக்காளிக்கு வந்துட்டு 4.2, காப்பிக்கு வந்து பாலுக்கு வந்துட்டு 4.5, அதே மாதிரி புளித்த பாலுக்கு வந்து 4.5 அப்படின்னு சொல்லி பிஹெச்சோட மதிப்பை வந்து நல்லா வந்து தெளிவு வந்து வச்சுக்கோங்க. பிஹெச் மதிப்பு வந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா. 16 கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. கீழ்காணும் எந்த அடிப்படை உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எதுப்பா, சரத்து 16. சரிங்களா. சரத்து 14 என்னப்பா சொல்லுது, 14 வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி 21 என்னப்பா சொல்லுது, 21 அனைவருக்கும் கல்வி, அந்த கல்வி சம்பந்தமாக வரும். 21A வந்து என்னப்பா சொல்லுது, 2002 86வது சட்ட திருத்தத்தின்படியாக என்ன சொல்லுவாங்கப்பா, அதாவது 6 வயதிலிருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி கட்டாயமாகவும் இலவசமாகவும் அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து. அதே மாதிரி 14 வந்து என்ன, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். 15 வந்து ஜாதி மன இன பாகுபாடு வந்து காட்டக்கூடாதுன்னு 15 வந்து சொல்லுவாங்க. 16 வந்துட்டு சமமான ஊதியம், சம ஊதியம், அதான் அனைவருக்கும் வந்து சமமான சம வேலை வாய்ப்பு. சரிங்களா. சம வேலை வாய்ப்பை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களாப்பா, சம வேலை வாய்ப்பு. சரிங்களா. அதே மாதிரி ஆர்டிகல் 22 என்னப்பா, 22ம் இந்த சுதந்திர உரிமையில் தான் வரும். 23 24 என்னப்பா, 23 24 வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகள், அதாவது கட்டாய தொழிலில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்னது 23 24 வந்துடும். 25 என்னப்பா சொல்லலாம், 25 பார்த்தோம்னா ஆர்டிகல் 25 இந்திய குடிமகன். சரிங்களா. இந்திய குடிமகன் எந்த மதத்தை வேணால் நம்ம வந்து பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 25. சரிங்களா. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அரசு நெறியுறுத்தும் கொள்கை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா. பகுதி 1 வந்துட்டு யூனியன் பிரதேசங்கள், அதை பற்றி சொல்லுது. 1லிருந்து எது வரைக்கும்ப்பா, 4 வரைக்கும் இருக்குமா. பகுதி 2 வந்து பார்த்தோம்னா குடியுரிமையை பற்றி சொல்லணும். 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கும். பகுதி 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கும். பகுதி 4 பார்த்தோம்னா அரசு நெறியுறுத்தும் கொள்கைகளை பற்றி சொல்லியிருக்கும். பகுதி 36லிருந்து 51 வரைக்கும் இருக்கும். அப்போ என்ன பாருங்க, பகுதி 4 பார்த்தோம்னா 51 ஏ பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்னப்பா, இது வந்துட்டு அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யாவிலிருந்து நமக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அப்போ அடிப்படை அரசு நெறியுறுத்தும் கொள்கை எங்கப்பா இருக்குது, பகுதி 4 வந்து இருக்கு. ஆப்ஷன் 18, கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்துட்டு பகுதி 4 ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. 9 சிலந்து 9 வலைகளை 9 நாள்களில் பின்கிறது எனில் ஒரு சிலந்து ஒரு வலையை எத்தனை நாளில் வந்து பின்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. அதாவது நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. வேலை, ஆட்கள், நாட்கள் பை வேலை. சரிங்களா. ஆள் 1 நாள் 1 வேலை 1. இங்கே வந்து பார்த்தோம்னா ஆள் 1 நாள் 1 வேலை 1. ஆட்கள் நாட்கள் வேலை. சரிங்களா. ஆட்கள் நாட்கள் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா. இங்கே வந்து வேலை என்பது இந்த வலையை தான் வந்து குறிக்கிறாங்க. சரிங்களா. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யும் பாருங்க. இதை வந்து நம்ம பண்ணுறோம். 9 ஆள், அதே சிலந்து என்பது 9 ஆள், நாள் வந்து பார்த்தோம்னா 9 நாள், வேலை வந்து மொத்தம் 9 வேலை. சரிங்களா. இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களாப்பா. அடுத்து பார்த்தோம்னா எத்தனை ஆள், ஒரு சிலந்தி ஒரு எத்தனை நாள்னு சொல்லி நமக்கு வந்து கேட்கல, 4 மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. வேலை வந்து ஒரு வேலையை, சரிங்களா, ஒரு வலையை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யணும்ப்பா, இது மட்டும் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து இது அடியாயிரம். சரிங்களா. இது அடியாயிரம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்னப்பா, நாள் வந்து எத்தனை நாள்ப்பா, 9 நாள் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னுறதுக்கு 9 நாள் வந்து தேவைப்படும். சரிங்களா. இது ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு தான். சரிங்களா. ஓகே, போட்டு பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்துட்டு ஆப்ஷன் பி பாம்பே. சரிங்களா. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின், அதாவது 4/3.5 2/5 வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. பாருங்க, இந்த இதை வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2/2.3.5 சொல்லி போட்டிருக்கேன். சரிங்களா. இதை வந்து இந்த அடுக்குகள் சமம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், அடிமானங்கள் வந்து கூட்டிக்கலாம். சரி, அடிமானம் சமம்னா அடுக்களை வந்து கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்டுக்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. இதை வந்து என்னப்பா செய்யலாம், 2x3.5 2/7 2/5. சரிங்களாப்பா. இப்போ பார்த்தா அப்படின்னா
அடிமானங்கள் வந்து சமமாக இருக்குது சரிங்களா. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், அடுக்களை வந்து கழிச்சுக்கலாம். அடிமானங்கள் சமம்னா அடுக்களை வந்து அடிச்சுக்கலாம். பாருங்களா, அப்போ எத்தனை டைம் 2 7 டைம் வந்துடும். 2 1 2 3 4 5 6 7 டைம் வந்து வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா 1 2 3 4 5 டைம் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா. அப்போ இது என்ன செய்யலாம்ப்பா, இங்கே 5 டைம், இங்கே வந்து என்னப்பா இது வந்து வகுத்தல் தானேப்பா, இந்த ஈஸ்ட்டுக்கு என்னப்பா அர்த்தம், வகுத்தல் தானே அர்த்தம். இப்போ இங்கே 2 5 2 அடிச்சிடலாம், இங்கே 5 2 வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். அப்போ என்னப்பா இருக்கும், 4 மட்டும்தான் மேலே இருக்கும், 4/1 இருக்கும். இது எப்படிப்பா எழுதலாம், 4:1 வந்து நம்ம வந்து எழுதலாம். 4:1 சொல்லிடலாம். எங்கே பாருக்குது 4:1, ஆப்ஷன் பி பாம்பேயில் வந்து இருக்குது சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே நமக்கு சரியானோடைய இருக்குது சரிங்களாப்பா. ஓகே, நம்ம 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா கணக்குகளும், இந்த கணக்கு கொடுக்கப்பட்ட கணக்குகளாக இருக்கட்டும், இல்லை ஜிகே கொஸ்டின்ஸ், தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டானது தான். கண்டிப்பாக தேர்வு நோக்கில் தான் இருக்கும். ஸோ எல்லா பேருமே தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.